தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். தோழர், இன்னைக்கு ஆசிரியரோட அறிக்கை வந்திருக்கு. ஆமாம் தோழர், விடுதலையில் நிறைய ஏராளமான செய்திகள். அதில் முதல் பக்க ஆசிரியருடைய அறிக்கை ரொம்ப முத்தாய்ப்பானது. அதாவது ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான ஆண்ட்ரூ சால்டன் அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். என்னென்னா, தமிழர்களுக்கு பெருமதி தரும் தை மாதத்தை தமிழ் பாரம்பரிய மாதமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு தை மாதம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய இலக்கியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக இருக்குது. அதுதான் ஆண்டின் அறுவடை திருநாள் மட்டுமில்ல, அதுதான் ஆண்டின் தொடக்கமாகவும் தமிழர்கள் கடைபிடிச்சிட்டு வந்துருக்கிறாங்க. ஐயா பெரியார் அவர்கள் கூட இந்த நமக்கான விழான்றது தமிழர்களுக்கான விழா, பொங்கல் விழா. பழமொழிகள் எதை பார்த்தாலும் தை பிறந்தா வழி பிறக்கும், தீஞ்ச தீபாவளி என்ன, காஞ்ச கார்த்திகை வந்தால் நமக்கு என்ன, மகராசம் பொங்கல் வந்தால் வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய. ஏன் அப்படின்னா, தை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை அவர் எடுத்துக்காட்டி அதுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அதனுடன் அவருக்கு கோரிக்கை வச்சாங்க பாருங்க, பெரியார் அம்பேத்கர், வாசகரோட்டம், அப்புறம் வேற ஏராளமான தமிழ் அமைப்புகள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து ஆசிரியர் அவர்கள் அந்த அறிக்கையை முடிச்சிருக்கிறார். இந்த அறிக்கையை அவசியம் எல்லாரும் படிக்க வேண்டிய அறிக்கை. அப்புறம் இன்னைக்கு 87 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரியார் ஒரு விடயத்தை அவர் ஆற்றிய உரையில் சொல்லியிருக்கிறார். அதுதான் அந்த சோதனை குழாய் குழந்தை பிறப்பதை பற்றி. ஆமாம். ஐயா ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய் படிக்காதவர், ஒரு உயர் படிப்பு படிக்காதவர். இன்னும் சொல்ல போனோம்னா வெறும் 4ஆம் வகுப்புமே திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஆனால் அவரோட சிந்தனைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு அறிவுபூர்வமான இயற்கை கொடை கொடுத்ததை மணிக்க அவர் பேசியிருக்கிறாரு. 1938 ஜனவரி இதே நாள் 31ஆம் தேதி ஆயக்கவுண்டன் பாளையத்தில் அவர் ஆற்றிய உரையில் போகிற போக்கில் சொல்லியிருக்கார். இந்த சோதனை குழாயை பற்றி போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1943 செய்யாறு திருவத்திபுரம் பல இடத்துல இந்த நிகழ்வை பற்றி பேசியிருக்கிறாங்க, கேட்டிருக்கோம். அதில் தான் ஐயா 5.5 மணி நேரம் கூட பேசியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஊரில் வேற ஒரு நிகழ்ச்சியில் இந்த ஊரில் அந்த திருவத்திபுரம் பேசுனதுல தான் அந்த திருவத்திபுரம் நடைபெற்ற சுயமரியாதை திருமணத்திற்கு உயர் எண்ணங்கள் மலரும் சோலையாம் அந்த பெரியார் தலைமை தாங்கி ஆற்றிய உரையில் தான் இனி வரும் உலகத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. அண்ணா கூட போயிருக்கிறாங்க. முழுவதும் குறிப்பெடுத்துட்டு வந்திருக்கிறாரு. குறிப்பெடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஐயாட்ட வர்றப்ப சொல்லியிருக்கிறாரு, ஐயா இந்த தடவை நீங்கள் பேசுனது கொஞ்சம் வித்தியாசமாக சிறப்பாக இருந்திருக்கீங்க, ரொம்பவே வித்தியாசமான அணுகுமுறையில் பேசியிருக்கிறீங்க அப்படின்றப்ப ஐயா அந்த அளவு வியப்பு கூட எதுவும் அடைக்காமல் சர்வசாதாரணமாக அப்படியா அப்படின்ட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயாவோட ஒப்புதலை பெற்று அண்ணா நடத்திய திராவிட நாடு பத்திரிகையில் 2 வாரங்களில் அதை பிரசுரிச்சிருக்கிறாங்க. அதோட முதல் பதிப்பு தான் 1944 இனி வரும் உலகமா என்ற புத்தகமாக வெளியில் வந்திருக்கு. அதில் ஐயா என்ன பேசியிருக்காருன்னா, போக்குவரத்து சாதனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நாம் பயன்படுத்தியிருக்க மெட்ரோவை அன்னைக்கே அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போலக்கே தந்தி இல்லா கம்பி சாதனங்கள் வரும் அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்ம செல்ஃபோன் பயன்படுத்தியிருக்க செல்ஃபோன். புகைப்படங்களை நேரடியாக ஒரு முகத்தை இன்னொருவர் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்னைக்கு வச்சு நம்ம பயன்படுத்துகிற வாட்ஸ்அப் வந்திருக்குது. இது மாதிரி ஏராளமான அவர் சொன்ன விஷயங்கள் இன்னும் வரவேண்டியவர்கள் இன்னும் பாக்கி இருக்குது. அந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறப்ப அவர் சொன்ன அந்த சோதனை குழாய் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, இங்கிலாந்தில் மான்செஸ்டர் நகரத்தில் லேசி மற்றும் பீட்டர் பிரவுன் பெற்றோரின் கருமுட்டை மற்றும் உயிரணுக்களை கொண்டு IVF முறையில் குழந்தை பிறந்தது. குழந்தையின் பெயர் லூசி ஜோய் பிரவுன். பிறந்த நாள் 25/7/1978. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னார் பெரியார் ஐயாவை பற்றி, மண்டை சுரப்பை உலகு தொழும் என்று. அது எப்பேற்பட்ட ஒரு சிறந்த வாக்கியம் என்பது இந்த செய்தியை படிக்கிறப்ப நமக்கு தெரியுது தோழர்.
ஆச்சு. அப்படின்னு ஒன்றாம் பக்கத்தில் இன்னொரு முக்கிய செய்தி, நேற்று தான் இந்த பிரச்சனையை பற்றி பேசினோம். முதுகலை மாணவர் சேர்க்கையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக விரைவில் மறுசீராய்வு மனு செய்யப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதோட அடுத்து முக்கியமான செய்தி தொடர் தலையங்கம். பொதுவாக என்னன்னா, அந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த பழமைவாதிகள் எல்லாமே அவனுக்கு கண்ணாக எதில் இருப்பாங்கன்னா படிப்பு. எல்லாரும் படிச்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாம் ஒரு செய்தியை வந்து நம்ம விடுதலையில் வந்து எடுத்து போட்டுருக்காங்க. கர்நாடக மாநிலத்துடைய தேர்தல் பொறுப்பாளராகவும் அதனுடைய ஒருங்கிணைப்பாகவும் இருக்கிறார் ஒன்றிய அமைச்சராக இருக்கின்ற ஷோபா கரந்த்லாஜே. அவங்க வந்து அங்கே ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது, நாட்டில் படித்தவர்கள் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதால் வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் தேவையானவங்க மட்டும்தான் படித்தாங்க, அதனால் எல்லாருக்கும் வேலை கிடைக்குது. இப்போ தேவையில்லாதவங்கலாம் படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த தேவையில்லாதவங்கிறது அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு எல்லாருக்கும் புரியும். அதனால தான் அப்படின்னு. இது ஏதோ இவங்க சொல்கிறது இல்லை, இதுதான் அவங்க சித்தாந்தம். இதுதான் ஏற்கனவே வந்து இதே மாதிரியே ஒரு பெண் அமைச்சர் கொஞ்சம் மறைமுகமாக வேறு மாதிரி சொன்னாங்க. ஹேமாமாலினின்னு திரை கலைஞராகவும் இருக்கிறாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இது அவங்களுடைய வேதம், இதிகாசம், மனுஸ்மிருதி எல்லாமே சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் படிக்கக்கூடாது, குறிப்பாக பெண்கள் படிக்கக்கூடாது. ஏன்னா படித்தா அவங்க சுயமாக நிற்பாங்க, கல்வி வந்தால் அப்படி இருப்பாங்க. அது வந்து மனிதர்மத்தோட 5வது அத்தியாயம் ஸ்லோகம் 148. அதாவது ஒரு பெண் வந்து பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரையும் அப்பாவோட கட்டுப்பாட்டில் இருந்து, அப்புறம் அவங்க கணவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து, அப்புறம் அவங்க மகனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து சாகணும். எந்த காலத்திலும் சுயமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மனு தர்மம், அதை ஒட்டி தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த இந்துத்துவ அஜெண்டாவும் நகருது. அப்புறம் கூடவே எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த சூழ்நிலையும் படிச்சிடக்கூடாதுன்னு, அதை தான் அவங்களுடைய இதை கண்டித்து தான் இன்றைக்கி வந்து எழுதியிருக்கிறாங்க. மக்கள் தொகையில் 50 விழுக்காடு இருக்கும் பெண்கள் ஆர்எஸ்எஸ் சங்குரியார் கும்பலின் பிற்போக்கு தினத்தை அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். அதில் ஒரு துயர செய்தி வந்து இன்றைக்கி விடுதலையில் வந்திருக்குது. அமெரிக்காவில் ஹெலிகாப்டர் விமானங்கள் நேருக்கு நேர் மோதினதில் 67 பேர் பலியாயிருக்கிறாங்க. ஆமாம். அமெரிக்காவின் கன்சஸ் மாகாணம் ஷிடா நகரிலிருந்து 60 பயணி 4 ஊழியர்களுடன் உட்பட 64 பேருடன் வாஷிங்டன் மாகாணத்திற்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று காலை புறப்பட்டிருக்கு. அது புறப்பட்டு ரீகன் விமான நிலையத்துக்கு வர்ற வழியில் ஒரு நதிக்கரையில் மேலே 400 மீட்டர் 140 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கப்ப அமெரிக்காவின் இராணுவத்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டர், அந்த ஹெலிகாப்டரில் உள்ள 3 இராணுவ வீரர்கள் அவங்களும் வந்திருக்கப்ப இந்த ஹெலிகாப்டரும் விமானமும் நேருக்கு நேர் மோதி உடனடியாக அந்த நதியில் விழுந்து மூழ்கிடுச்சு. மூழ்கில் என்னது பார்த்தா ஒட்டுமொத்த பேரும் அதுக்குள்ளே போயிட்டாங்க. இதில் வந்து 64, அதில் ஒரு 3 67 பேரும் போயிட்டாங்க. உடனடியாக அந்த கொலம்பியா மாவட்டம் விரைந்து வந்து மீட்பு நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. மீட்பு நடவடிக்கைகள் இரவு நேரன்றனாலையும் மிக வேகமாக அவங்களோட முழு திறனையும் பயன்படுத்தி தேடுதல் வேட்டையில் இறங்கினதில் 28 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. எஞ்சிய பேரையும் இன்னும் தேடிக்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இது பெரும் கவலைக்குரிய செய்தியாக அமெரிக்கா முழுவதும் பார்க்கப்படுவது. அதோடு இறந்தவர்களுக்கு தன்னோட ஆழ்ந்த இரங்கல்களையும் அதிபர் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அதே பக்கத்துலேயே 5ஆம் பக்கத்துலேயே இன்னொரு செய்தி வந்திருக்கு. காந்தியார் கொல்லப்பட்ட போது இனிப்பு வழங்கியது யார் என்கின்ற கேள்வியை ஆளுநருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் சிவபெருந்தகை எழுப்பியிருக்கிறார். இந்த ஆளுநரை பொறுத்தவரை இவர் ஆளுநரே இல்லை, இவர் ஒரு அரசியல்வாதி, பிஜேபியினுடைய இன்னொரு மாநில தலைவர் மாதிரி தான். காந்தியார் நினைவு நாளை தமிழ்நாடு அரசு வழக்கமாக கொண்டாடி வருகிறது. எங்கன்னா எழும்பூர் அருங்காட்சியகத்தில் ஒரு நிகழ்ச்சியை வச்சு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுது. கடந்த ஆண்டு கூட வந்து ஆளுநர் கலந்துக்கிட்டார். இவர் இன்னைக்கு ஆளுநர் வந்து அதை ஒத்தி என்ன சொல்கிறாருன்னா, காந்தியார் நினைவுனால எப்போவுமே நினைவு நாள்லையும் கேலி செய்யணுமா? ஒவ்வொரு ஆண்டும் நான் சொல்கிறேன் காந்தி மண்டபத்தில் வந்து நினைவு அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாரு. எப்போவுமே காந்தியாரை கேலி செஞ்சே வளர்ந்தது திராவிட இயக்கம், இப்போவும் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சென்று முடிஞ்சிடும் அந்த ஒரு வேலைக்கு. அதுக்கு மிக சரியான பதிலடி கொடுத்துருக்கிறார் நம்முடைய சிவபெருந்தகை. அந்த காந்தி மண்டபத்தை வந்து அமைச்சது யார்,
அது வந்து அது திறக்கப்பட்ட போது அந்த இது திறக்கப்பட்ட போது அந்த நினைவு நிலையமாக திறக்கப்பட்டு அப்புறம் காந்தி மண்டபமாக மாறிச்சு. ஆனால் காந்தியாருடைய அந்த நினைவு நாள் அப்படிங்கிறத எப்போவுமே இங்கே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காரு. அவருடைய காந்தியாருடைய இறுதி கால தனிச்செயலராக இருந்த ஜாரே லால் நையார் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, காந்தியின் இறுதி கட்டம்னு. அதில் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்காரர்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒரு இனிப்பான செய்தி வரும், எல்லாம் வானொலியை வச்சு ரெடியாக கேளுங்க அப்படின்னு அவருடைய வட்டத்தில் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கேட்டு வந்த உடனே அந்த செய்தி காந்தியார் கொல்லப்பட்டார்ங்கிற செய்தி வந்தோடனே இனிப்பு வழங்கியிருக்காங்க. அந்த செய்தியை எடுத்து காட்டியிருக்கிறார். அதை எடுத்துக்காட்டி சொன்னதோட இந்த நாட்டுக்கு தந்தை பெரியார் அவர்கள் காந்தியார் மறைந்தவுடன் காந்தி தேசம் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னதை நினைவு கூர்ந்து இதை வந்து இதையெல்லாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்னு ஆளுநருக்கு பதில் சொல்லியிருக்கார். அதுக்கு கீழேயே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு ஆளுநரோட குற்றச்சாட்டுக்கு மேயர் பிரியா அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க சொல்றது இல்லை, ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே நாம பேசும்போதே ஒரு செய்தியை படித்தோம். அங்கேருந்து வடகிழக்குலேருந்து வர்றாங்கல்ல, வடகிழக்குலேருந்து வர்றவங்கலாம் இதே ஆளுநர் தான் சொன்னார், இங்கே வந்து பாதுகாப்பாக இருக்கிறதா உணர்றாங்க, அதனால தான் வடகிழக்குலேருந்து நிறைய வராங்க, டெல்லிக்கு யாரும் படிக்க போக மாட்டாங்க பக்கத்தில் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவரே தான் சொல்லியிருந்தாரு. என்ன பண்ணுறது, அரசியல்வாதினா இப்படி தான் பேசியே ஆகணும். ஆளுநர்னு பேரை வச்சுட்டே போதுமா, ஆளுநராக இருக்க முடியலையே, அரசியல்வாதியாக தானே இருக்க முடியுது. ஆமாம் தோழர். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி வந்திருக்குது, நம்ம பிஜேபி தொடர்பான செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தப்ப கூட ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. 4 கோடி ரூபாய் வந்து ட்ரெயினில் எடுத்துகிட்டு போனதெல்லாம் 3 பேரை வந்து தாம்பரத்திலே மடக்கி காவல்துறை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதப்ப விசாரணையில் அது என்ன பண்ணோம்னா, நயினார் நாகேந்திரனுக்காக தேர்தலுக்காக பணப்பட்டுவாடா வழங்கும். அவர் கூட அவர் என் மேனேஜர் தான், ஆனால் அவர் வச்சிருக்க பணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அவர் ஹோட்டல் கூட கண்காணிக்கப்பட்டது. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரனும் சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவரும் ஆஜராகிருக்காரு. அவர் கூட இன்னொருத்தர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம திருப்பூரில் ஒரு டாக்டர் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி பிரபலமான கேசவ விநாயகம்னு இருந்தார், பாஜகவோட நிர்வாகி, அவர் அமைப்பு நிர்வாகி. அவரையும் விசாரணைக்கு கூப்பிட்டு அவரும் வந்து விசாரணையை சந்திச்சுட்டு போயிருக்காரு. இந்த நிலையில் வந்து புதுச்சேரியோட மாநில தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான செல்வ கணபதி அவருக்கு சென்னை சிபிசிஐடி வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு 3 மாதம் கால அவகாசம் கேட்டிருக்கிறாரு. அந்த கால அவகாசம் முடிஞ்சதுனால திரும்ப அவரை கூப்பிட்டுருக்கப்ப அவர் வந்து 28ஆம் தேதி சென்னை எழும்பூரில் சிபிசிஐடி அலுவலகத்தில் வந்து ஆஜராகிருக்கிறாரு. ஏறக்குறைய 10 மணி நேரம் அவர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்குது. 10 மணி நேரம் விசாரணை முடிந்த பிறகு மீண்டும் நாங்கள் விசாரணைக்கு அழைத்தால் நீங்கள் வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அவரும் வருவதாக சொல்லிவிட்டு போயிருக்கிறாரு. அதோட இன்னொரு செய்தி வந்து, குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்களில் ஒலிப்பானை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்குது. இன்னொரு கூடுதல், ஆனால் இந்த வெடியெல்லாம் வெடிக்கிறாங்களே இரவு நேரத்தில், அதுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? அதுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே 10 மணிக்கு மேலே வெடிக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது, ஃபாலோ பண்ணணுமே. இதெல்லாம் ஆணையெல்லாம் போட்டு என்ன பண்ணுறது? சட்டம் போடுறது அதுக்கப்புறம் தான் அதை நடைமுறைப்படுத்துவாங்க. இன்றைக்கி வந்து ஹெல்மெட் ஆரம்பத்தில் எல்லாம் ஏளனமாக தான் பேசுனாங்க. இன்றைக்கி யாராவது ஹெல்மெட் போடாமல் போக முடியுதா? இருக்குது, போட தான் வருவாங்க. தனிநபர்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும், அதான் முக்கியம். சரியாக அரசு வந்து பின்பற்றினால் சிறப்பாக இருக்கும். அதோட கடைசி செய்தியாக என்னென்னா, மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறைக்கு தடை. சரிங்களா? சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 6 முக்கிய நகரங்களில் மனித கழிவுகளை மனிதர்கள் அகற்றும் முறைக்கு உடனடியாக எடுக்க நடவடிக்கை என்ன அப்படின்றத வந்து 13ஆம் தேதிக்குள்ள பிராமண பத்திரம் வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று தலைமை நிர்வாகி அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் அது இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து, அதாவது அப்படியான முறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமாண பத்திரம் வந்து தமிழ்நாடு தாக்கல் பண்ணியிருக்கிறதையும் இதில் நினைவில் வச்சுப்போம். அப்புறம் கடுங்குளிர், டெல்லி கடுங்குளிர் தொடர்பான ஒரு செய்தி, கும்பமேளா தீ விபத்து திருப்பி ஒரு நாள் நடந்திருக்கு, அது ஒரு செய்தி. முடிகிற வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. ஏராளமான செய்திகள் விடுதலையில் பக்கத்துக்கு பக்கம் இருக்கின்றன. அனைத்தையும் வாசித்து பரப்ப வேண்டும். நன்றி.